செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில ம.ம.க. துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் எம்.சி., மாவட்ட பொருளாளர் சபீதுல்லா, பல நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். பல்லாவரத்தில் மக்கள் தொடர்பு பணிகளை வலுப்படுத்துவது, கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பது மற்றும் வரவிருக்கும் அரசியல் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் போது பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட வணக்க வழிபாடு உரிமையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்றும், இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய எஸ்.சி.ஆர். வாக்காளர் திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பது முக்கியமானவை. இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் குணங்குடி ஆரம் அனிஃபா செய்தியாளர்களை சந்தித்து, கடந்த 25 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வரும் முஸ்லிம் கைதிகளை உடனடியாக விடுவிக்க மாநில அரசு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இது சாத்தியமானது என்றும், மனிதநேய அடிப்படையில் உடனடி தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. காந்திய படுகொலை செய்து நாடு முழுவதும் கலவரம் நடந்தாலும் மதச்சார்பற்ற தலைவர்களால் அந்த கலவரத்தை அமைதிப்படுத்துகின்றார்கள், சரி செய்கின்றார்கள். கொண்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம் படுகொலை செய்யப்படவில்லை, RSS என்கிற கோச்சேங்கிறவரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் செய்தியை உலகத்திற்கு மதச்சார்பற்ற நம்மள மாதிரி முஸ்லீம்லாம் இல்லை, நம்மள மாதிரி முஸ்லீம்கள் தான். ஆனால் அவங்களுக்கு உரமாக வீரமாக நிறைவாக இருந்திருக்கிறார். கும்பல் RSS கும்பல் இன்னும் மகாசபை என்ற பெயரில் பாபர் பள்ளிவாசலை தாக்கி தனக்கு வசமாக மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். முயற்சி செய்யும்போது இந்தியா முழுவதும் இஸ்லாமிய படை இருக்கவில்லை. நான் சொல்வது வரலாற்று ஆசிரியர்கள் புத்தகம். மக்கள் போராடுகிறார். அடிக்கடி உங்களுக்கு சொல்வதுதான், எல்லா சமூக மக்கள் போராடுகின்றார்கள். போராட்டத்தில் இன்று போராடி கொண்டிருக்கும் போது, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது, அது பதிப்பதற்காக வாங்கி செல்லும் போது அது முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய எஸ்.சி.ஆர். அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற. என்னுடைய பேர் குணங்குடி ஆரம் அனிஃபா. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர், தற்போது தலைமை நிர்வாக குழு இருக்கேன். முக்கியமாக உங்களை இன்னைக்கு சந்திப்பது நோக்கம் என்னன்னா, ஹரியானா மாநில வழக்கொன்றில் 14 ஆண்டு காலம் தண்டனை முடித்த சிறைவாசி விடுதலை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். 14 ஆண்டுகள் வாழ்நாள் தண்டனை பெற்று 14 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களை அந்தந்த மாநில அரசே பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் என்று ஹரியானா மாநில அரசுடைய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதே போன்று பல்வேறு மாநிலங்களிலும் தீர்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் இஸ்லாமியர்கள் சுமார் 20 பேர் 25 ஆண்டு காலமாக தண்டனை சிறைவாசிகளாக சிறையில் இருந்து வருகின்றார்கள். உடல்நல பாதிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள். இது பெரிய மனித உரிமை செயலாகும். கோயமுத்தூர் முஸ்லிம்கள் 20 சகோதரர்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் சுமார் 30 முஸ்லிம்கள் வாழ்நாள் தண்டனை பெற்று சுமார் 25 ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள். இவர்களை போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தண்டனை சிறைவாசிகளாக இருக்கின்றார்கள். எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சிறையில் கோயமுத்தூர் சிறை உட்பட தமிழகத்தில் வாழ்நாள் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை சிறைவாசிகளாக இருக்கும் சிறைவாசிகளை மாநில அரசுக்கு உண்டான அதிகாரத்தின் அடிப்படையில் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இல்ல, வழக்கு சமுதாய வழக்கு, அதாவது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றத்தினுடைய
உத்தரவு என்னன்னா, வாழ்நாள் எந்த கேஸ், கொலை கேஸு, வெடிகுண்டு வழக்கு, வேற ஆள்கடத்தல் எந்த வழக்காக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் தண்டனை பெற்று 14 ஆண்டுகள் முடிந்துவிட்டால் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒப்பம் தேவையில்லை, அந்த மாநில அரசு பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழக சிறைகளில் கோயமுத்தூரில் 15க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் 25 ஆண்டு காலமாக இருந்து வருகின்றார்கள். அதேபோல தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்றார்கள். இதே போன்று சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இருந்தாலும் அனைவர்களையும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பில் அனைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை ஆகும்.